எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதீப் கண்டினியூஸ் வெற்றி அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். ஆனால் அந்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் அவர் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது அது கண்கூடாக தெரியுது. ஏன்னா நிறைய பேர் நான் யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஜெயிக்கிறதுக்காக என்ன பாடுபடுறாங்கங்கிறது தெரியுது. அது ஒரு வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அதை தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு தெரியுது. அதனால் உண்மையிலே ஐ விஷ் பிரதீப் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அனிருத் உண்மையிலே உங்கள் பாட்டை கேட்கும்போது நான் ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா. நிஜமா இந்த படத்தில் எனக்கு தீமா லவ் இட் உண்மையிலே கலக்கிட்டீங்க. இன்னொன்று அனி விக்கி காம்பினேஷன் ரியலி ஒர்க் அவுட்ஸ் வெல். அதுக்கப்புறம் ரவிவர்மன் என் நண்பன், அவன் வந்து லைட்லேயே பெயிண்டிங் பண்ணுவான். ரவிவர்மனுடைய நிறைய ட்ரிப்பு நான் நிறைய டிஓபி கூட எனக்கு சண்டை வரும். இவர்கிட்ட நான் வந்து சரி போய் தொலையட்டுன்னு விட்டுருவேன். ஏன்னா நிறைய கண்டினியூட்டி பார்க்க மாட்டேன். அப்படி அவரோட காம்போசிஷனில் வந்து அந்த ஃப்ரேமுக்கு என்ன அழகு அப்படிங்கிறத அதை இது பண்ணி அப்படின்னா நிறைய விஷயம் கண்டினியூட்டி சின்ன சின்னதாக மிஸ் ஆகும். ஆனால் அந்த ஃப்ரேம் அழகாக இருக்கும். அது பண்ணுறது வந்து ஆன் ஸ்பாட்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ரியலி இட்ஸ் ஃபண்டாஸ்டிக். ரவி வந்து மிகப்பெரிய கிஃப்ட் இந்த படத்துக்கு. அண்டு விக்கி வந்து அதாவது ஒரு டைரக்டர் வந்து ரைட்டராக இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆள் தான். இவர்களில் மிகச்சிறந்த ரைட்டர். ஏன்னா சீக்வன்சஸ் அதை வந்து ஒரு நாள் ஒன்று சொல்லுவார், அதுக்கப்புறம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து அதே சீனை கேட்கும்போது இது நல்லா இருக்கேன்னு தோணும். அதுக்கடுத்த இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். இவருக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் இல்லாத ஒரு படம் இவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது கண்டிப்பாக உடனே நடக்கும். யூ வில் பி ஒன் ஆஃப் த டாப் 1 டைரக்டர் லிஸ்ட். இந்த படம் அதாவது ஃப்யூச்சர் இஸ் டூ ஹார்ட். உண்மையிலே இந்த படம் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் ஒரு ரோபோட் வந்து என்ன பண்ணணுன்னு சாதாரணமாக ரொம்ப மெனக்கட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் டைமில் அதே ரோபோட்டு லுங்கி கட்டிட்டு ஆடுற மாதிரிலாம் டான்ஸ் வருது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இனி ஃப்யூச்சரில் எல்லா இண்டஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையும் சரி பைப்லைன்ஸ் டிஃபர் ஆகிட்டே வரும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி ஏஐயில் நம்ம அடிமையாக வச்சுருக்கிறது. அதுக்கு அடிமையானால் நம்ம அவ்வளோதான், சர்வைவல் ரொம்ப கஷ்டமாயிடும். இது எல்லாருக்கும் பொருந்தும். நாட் ஓன்லி இன் இண்டஸ்ட்ரி, எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தொழில் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். இது என்னுடைய ஜஸ்ட் நான் ஷேர் படிக்கணும்னு நினச்சேன். இந்த படம் கண்டிப்பாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பியூட்டிஃபுல்லி செட் சார், தேங்க்யூ. அதாவது இமேஜினேஷனை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ் சார் நீங்கள். ஸோ இந்த படத்திலிருந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய லைக், கமெண்ட், ஷேர் என்ன? இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுற விஷயம் என்ன சார்? இல்லை இது நார்மலாகவே ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸில் இருப்பாங்க. ரொம்ப ராக் கல்ட் மூவி இப்படியெல்லாம் பார்க்கணுங்கிற ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வரணும்னு நினைக்கிறேன் நான். அதில் ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லைக் பண்ணுறீங்க. ஓகே சார். ஷேர் அதான் ஃப்யூச்சரை பார்த்து பயப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், இந்த இன்ஃப்ளூயன்சஸ் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. வாவ். போகாதனால கட்டிக்கிச்சு.
ஸோ குட் டு see you guys அண்ட் ராம் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நயன்தாரா. ஸோ அவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டாங்க, 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க, நேற்று இன்னைக்கு. இந்த டைரக்டர் வந்து எனக்கு கூப்பிடல, அவர் தான் இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு. பட் விக்னேஷ் சிவனுக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கும், அதனால் அவர் கூப்பிட்டுருக்க மாட்டார், எனக்கு புரியுது படி. பட் எல்ஐகே இந்த படத்தோட கதை எனக்கும் 2012-13 தெரியும். விக்னேஷ் சிவனையும் எனக்கு அதே 2011-12 அந்த டைமில் தான் தெரியும். சினிமாவில் இருக்கிற எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அதில் அவர் ரொம்ப முக்கியமானவர் விக்னேஷ் சிவன். அண்ட் நார்மலாக விக்னேஷ் சிவன் வந்து லக்கி மிக்கி பாய் ஏதோ சொன்னார், அவர் இங்கிலீஷ் கவிதை. அவர் நிஜமாலே லக்கி தான். அவருக்கு நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நயன்தாராக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் பார்த்தேன் அதை. ஸோ என் முன்னாடி தான் அந்த காதல் கதை அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாறா அப்படிலாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்டே கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா. அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க, உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு வேண்டி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம படம் பிடிக்குமா, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வந்து iPhone 12, 10 ஏதோ ஒரு ஃபோன் மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். லைஃப் பயங்கரமாக இருக்குடா, உனக்கு சந்தோஷமாக இருக்க, நினச்சா ஒரு ஃபோன் வாங்குறேன், உன் லைஃப் சூப்பராக இருக்குடா அப்படின்றா. நான் வந்து இல்லைடா ஒரு ஃபோன் தான் 36,000 பரவாயில்லடா 36,000 ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்குடா, நம்மளுக்கு தான்டா கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான், வாசலில் ஃபெராரி கார் நிற்குது, நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து அப்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு. ஸோ எல்லாருக்குமே விக்கியை பிடிக்கும், விக்கிக்கு எல்லாம் நல்லது நடக்கும். விக்கி வண்டி ஒரு டோர் போட்டு ரொம்ப டைட்டாக மூடி வச்சுப்பார், அதை வந்து அலோவ் பண்ண மாட்டார். பட் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிற நிறைய நல்லவங்க, நிறைய டேலண்டட் பீப்புள் இந்த படத்தில் இருக்காங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் பிரதீப் ரங்கநாதன். நிறைய பேர் கேட்பாங்க, எல்கேஜியில் வந்து என்னோடய படம் எல்கேஜியில் ஃபஸ்ட்டு சீன் வந்து என்கிட்ட வந்து லவ் பண்ணுற 2 பேர் வருவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லும்போது இந்த ஃபோனை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, காலையிலையும் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னுவேன். இது லவ் டுடே படம் மாதிரி இருக்குது, எல்கேஜி தான் ஃபஸ்ட்டு வந்தது, எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே படத்தோட கதையை எடுத்தீங்கன்னு. அந்த சீன் எழுதி கொடுத்ததே பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ எல்கேஜி படத்துக்கு ஒரு டிராஃப்ட் டைலாக் வந்து எனக்கு பிரதீப் ரங்கநாதன் எழுதி கொடுத்துருக்கார். எனக்கு அப்போலேருந்து அவரை தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னா நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் சொல்லுவேன். நான் 2.5 வருஷமாக கருப்பு படம் எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி ஸோ இந்த வேலை பண்ணிருக்கும்போது நிறைய படம் வந்துருச்சு. நடுவில் ரஜினி சார் படம் வந்தது, விஜய் சார் படம் வந்தது. ஸோ இதெல்லாம் டீமோட எல்லோரும் ஒரு 15-20 பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே டைமில் தான் வந்து டூட் வந்தது. ஸோ எப்படி அவங்க படத்தில் ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி நாங்கள் டீமோட ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டது உங்களோட டூட் படம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கவர்ந்துருக்கீங்க. நான் யங்ஸ்டராக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்குது பிரதீப். ஐ ஆல்வேஸ் envied you as a great talent and I'm very happy உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்குது. யூ வில் பி ஹியர் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு பெரிய ஸ்டாராகவே இருப்பீங்க. நீங்கள் பண்ணுறது ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிக்குது பார்க்குறதுக்கு, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டூட் படம் பார்க்கும்போது முதல் ½ அன் ஹவர்க்குன்னா இவன் வந்து பால் பாக்கெட்டை வாயில் கிடைக்கிறான், இதை தூக்கி போடுறான் அப்படிலாம் இருந்தது. பட் 35th மினிட்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ பிரதீப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அனிருத், இந்த படத்துக்கும் அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நான் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. ஸோ அவசரமாக போயிட்டு ஒரு நைட் நாங்கள் போய் முடியெலாம் வெட்டிட்டோம் படத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முடி வெட்டினோன்னு அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு 2 லட்சம் ரூபாய்க்கு. நான் வந்து என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த செக்கை போட்டு படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே பயங்கர விமர்சையாக கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டுலாம் பண்ணிட்டேன். 10 நாளில் பார்த்தா அனிருத் நடிக்க மாட்டேன்ட்டார். ஐயோ இப்போ காசு திருப்பி கேட்பாங்களேன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போ வந்து 2 லட்ச ரூபாவே வந்து பெரிய காசு.
ஸோ சடனாக பார்த்தா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காலே பண்ணல. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு நான் அந்த ப்ரொடியூசர் கிட்ட என்கிட்ட ஒரு ஈவெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு இருந்தது, கொடுத்துடலான்னு கால் பண்ணேன். அந்த ஆக்கோ படத்தோட டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருக்கும்போது கால் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தீபன் அந்த 2 லட்ச ரூபாயில் ஒரு 1 லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துட்டான் ப்ரோ, அது அணி எப்போ கொடுத்துட்டாரு, வாங்கக்கூடாது அவர்கிட்டன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஸோ அந்த 2 லட்ச ரூபாய் வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னாரு. ஸோ அனிருத்தோட வை திஸ் கொலவெரி ஐ திங்க் என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு, நான் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணேன். அப்போலேருந்து அவர் எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி. அண்ட் அப்போலேருந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிக பெரும் பில்லர். அவரோட முதல் படத்துலேருந்து கூட இருக்கார். நிறைய நேரத்தில் அவரை பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், கடுப்பேற்றுவார் விக்னேஷ் சிவன். ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேமிலி தான் கூட நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட நிற்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களோட மியூசிக் நானும் ரவுடி தான்லேருந்து இப்போ இந்த படம் வரைக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு விக்னேஷ்க்கு. விக்னேஷ் சிவன், நீங்கள் இந்த படத்துலையும் பெஸ்ட்டு மியூசிக் அன்னிக்கிட்டேருந்து வாங்குற ஒன் ஆஃப் த ஃபியூ டிரெக்டர்ஸ் நீங்கள் தான் அதில் நம்பர் 1ல் இருப்பீங்க. அவர்கிட்டேருந்து எல்லாருமே ராக் மியூசிக் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் வாங்கலாம், பட் சோல்ஃபுல்லாக ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வாங்குற பாட்டு இந்த படத்தோட ஆல்பம் அப்படி வந்திருக்கு. கீர்த்தி ஷெட்டி, நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன். யூ லுக் அதே அளவுக்கு அழகாக எங்கள் நேர்லேயே இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த படம் உங்களுக்கு தமிழில் மிக பெரும் வெற்றி படமாக இருக்கட்டும். கௌரி, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். 96ல் பார்த்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க, அதுலேயும் வந்து ஃபயர்லாம் நானும் விட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் என்னோடய வாழ்த்துக்கள். மாளவிகா மேம், யூ ஆஸ்ட் மீ டு ஐ லுக் பெட்டர் நவ் ஆர் பிஃபோர்னு. யூ லுக் கிரேட் ஆல்வேஸ் அண்ட் நவ் ஈவன் பெட்டர். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. அண்ட் ராஜீவன் சார், முத்துராஜ் சார் அண்ட் பிரதீப் இ. ராகவ், உங்கள் கூடலாம் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் ஐ என்வி யுவர் ஒர்க். அண்ட் பிரதீப் இ. ராகவ், விக்னேஷ் சிவன் தான் என்கிட்ட சொன்னார், இந்த ஜென்ரேஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு டேலண்ட்டுன்னாரு. அண்ட் கண்டிப்பாக அது உண்மை தான். நீங்கள் இன்னும் நிறையா செம்ம மேஜிக் பண்ணணும். ஐம் விஷிங் யூ வெல். அந்த என்டையர் டீமுக்கு, எல்ஐகே டீமுக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வர படம். விக்னேஷ் சிவன் இந்த படத்தை ரொம்ப வருஷமாக கன்சீவ் பண்ணி கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணார். இப்போது வந்து இந்த படம் பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்குது. 4 வருஷம், அதாவது ஒரு பிஇ நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போகும்போது எப்படியோ அது மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இதை அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே எக்ஸாமை எழுதிட்டார், ரிசல்ட் 10ஆம் தேதி. ஸோ எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ் சிவன், குட் லக். நீங்கள் ஒரு பயங்கரமான டேலண்ட். தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கரில் நீங்கள் ஒருத்தர், எங்கேயும் காப்பி அடிக்க மாட்டீங்க, ஹியூமர் நல்லா வரும், பயங்கரமாக பாட்டு எழுதுவீங்க, செம்மையாக லவ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ இயர். அண்ட் அகெயின் இந்த படத்தோட லலித் ப்ரொடியூசருக்கும் நயன்தாரா ப்ரொடியூசருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த படம் நிறைய காசு பண்ணி கொடுக்கட்டும், நிறைய பேர் வாங்கி கொடுக்கட்டும். ஹாய்ப்பா தம்பி, உனக்கும் என் வாழ்த்துக்கள். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய மேடையில் நிற்கிறேன். ஐ எம் நர்வஸ், பட் அட் த சேம் டைம் ஐம் வெரி எக்ஸைட்டட். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்ஐகே ரொம்ப ஸ்பெஷலான படம் டு ஆல் ஆஃப் அஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஆனால் இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் ஒன் குவாலிட்டி தட் இட் டாட் அஸ் இஸ் பேஷன்ஸ். வெயிட்டிங் நிறைய வெயிட்டிங்லேயே போச்சு. பட் ஐ பிலீவ் தட் எவ்ரி டைம் யூ வாண்ட் டு ரீடிஃபைன் சினிமா, இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த வெயிட் கண்டிப்பாக வர்த் இட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கல்கி நான் பண்ண கேரக்டர், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாம் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அன்கன்வென்ஷனல் காஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் விக்கி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ எனிபடி ஹூ கேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் என்னை விஷுவலைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எனக்குமே அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஐ வாஸ் லைக், சார் நீங்கள் ஷோரா சார், எல்லோரும் ஜானு அந்த மாதிரி தான் என்னை பார்த்துருக்காங்க. பட் ஹீஸ் லைக், இல்லை அதெல்லாம் உடைக்கணும், யூ நீட் டு கெட் அவுட் ஆஃப் யர் கம்ஃபர்ட் ஜோன். But to have that kind of trust from my director, who has the sweetest smile and the most fun-loving director, I believe that I'm his favorite because he's always made me feel like it, and I'm so grateful. Okay, now coming to the cast and crew, Kriti Shetty, my darling. எல்லாரும் சொல்லுவாங்க கிருத்தி இஸ் டூ பர்ஃபெக்ட் டு பி ரியல். அவங்க ரொம்ப அந்த அளவுக்கு அழகு எப்படி. பட் ஐ திங்க் கிருத்தி இஸ் ஆஸ் ரியல் ஆஸ் இட் கெட்ஸ். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இன்சைட் அண்ட் அவுட். ஷீ இஸ் இன்டெலிஜென்ட். இந்த அளவுக்கு டேலண்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னலிசம் அட் சச் அ யங் ஏஜ். I learned so much from her, and I think these kind of to have a co-actor like her, it was very healing.
because it was a challenging film and I know how much she's worked hard on it. Pradeep, as always, I think you've become a brand and now I think for me உங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னென்னா டிஸ்பைட் பீங் அ டைரக்டர் யோர் செல்ஃப் நீங்கள் ஒரு ஆக்டராக வந்தீங்கன்னா யூ கம்ப்ளீட்லி சரெண்டர் அண்ட் எந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் லைக் ஒன்லி வென் இட்ஸ் நீடட் நீங்கள் சஜஷன்ஸ் கொடுப்பீங்க. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெச்சூரான அப்ரோச். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் அட்மயர்ட் தேட் பிகாஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஐடியாஸ் இருக்கும், ஒன்று கேட்டு பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹீ இஸ் ஜஸ்ட் வந்தோமா வேலை பண்ணோமா போகிறோமா, லைக் தட்ஸ் it's a beautiful way to look at things. So yeah, I hope you pursue all your dreams. SJ Surya sir inga illa, but our style ellame avaru pandrathu ellame romba style ah irukum indha padathila. Ravi Varman sir, the visuals unmatchable. I think or actor ku eppovume avaroda vision la varudhu, avaroda to be captured in his frames is a dream come true. So early in my career I was able to do that, so I think that's an achievement. Everybody else here, Malvika ma'am, Mishkin sir, Sharana, Yogi Babu sir, all of my co-actors, the direction team, but my go-to is Paru. I think yeah, she's somewhere there. எனக்கு தெரிஞ்சு லைக் ஷீ இஸ் தி ஆல் இன் ஆல். எல்லா சின்ன சின்ன விஷயத்துலையும் அந்த அளவுக்கு இன்வால்வ்டாக, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸோ மெனி பீப்புள் பிஹைண்ட் த ஃபில்ம். லைக் நீங்கள் வெளில பார்க்குறது மட்டும் இல்லாமல், பட் பாரு ஹஸ் பின் தட் ஒன் பர்சன் ஹூ ஐ கேன் கோ டு ஃபார் எவ்ரி திங். ஐ திங்க் பிக் திங்ஸ் ஆர் கம்மிங் யோர் வே as well. ஹரீஷ், திவாகர், எவ்ரிபடி எல்ஸ், Pradeep, Raghav, the editor, Mutturaj sir, unga visuals. So ஒரு futuristic படம் பண்றது ஈஸியே இல்லை. So I believe that today if we were able to bring that to light is because of the technical team. And yeah, I'm so sorry if I missed out, but I'm just very overwhelmed and super happy. And I would like to finish by saying thank you to Rowdy Pictures and Seven Screen for backing Vicky sir's dream. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கனவு இல்லை இது, டு மேக் இட் டு கம் டு ரியாலிட்டி. அண்ட் வி ஹாவ் ஆல் வெயிட்டட் அண்ட் ஒர்க் ஸோ ஹார்ட். ஸோ ஃபைனலி இட்ஸ் ஹிட்டிங் தியேட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் தியேட்டர் வாட்ச். அது நீங்கள் தியேட்டரில் பார்க்கலன்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அனிருத், எஸ், ஹிஸ் நான் எப்போவுமே யோசிப்பேன், ஹி ஹாஸ் தட் மிடாஸ் டச். அவர் என்ன தொட்டாலும் இட் டர்ன்ஸ் இன் டு கோல்ட். அண்ட் ஹீஸ் ஜஸ்ட் ஸோ டேலண்டட். மாஸ்டருக்கு அப்புறம் இந்த படத்தில் ஹீஸ் டூயிங் அ ஃபில்ம் தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப். ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் மைட் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மீ. என்னை இது வரைக்கும் பார்க்காத ஒரு கைண்ட் ஆஃப் ரோலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ April 10th எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். And let us know what you think. Thank you. Yeah, கௌரி, நீங்க வந்து இந்த படத்துல இருந்து லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எந்த விஷயத்தை லைக் பண்ணுவீங்க? I like the future. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் யோசிப்போம் எப்படி இருக்கும், பட் we have attempted to show that. ஸோ அது கொஞ்சம் டாண்டிங்காக இருக்குது, ஆனாலும் ஐ திங்க் இட் வில் பி நைஸ். ஷேர் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன் செட்லேருந்து, சம்திங் தட் ஹேப்பன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டே, நாங்கள் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் நர்வஸ். லுக் எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு பெரிய செட்டில் எப்படி ஃபீல் ஆகும் அப்படி தான் இருந்தது. அண்ட் அன்னைக்கு வந்தேன், ரவி வர்மன் சார் கிட்டேருந்து திட்டு வாங்கினேன். பிகாஸ் ஹீ ஆஸ் அ டிஓபி ஹீஸ் வெரி பர்டிகுலர். அவரோட லைட் அந்த ஒரு 6:30 to 7 AM கிடைக்கிற அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லைட் இருக்குது, அந்த சன், த பர்ஃபெக்ட் டைமிங் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ நான் வந்த உடனே ஹி yelled at me, லைக் என்ன பண்ணிகிட்டு இருந்த அந்த மாதிரிலாம். ஸோ எனக்கு ஐயோ ஆரம்பமே எப்படி ஆச்சா அப்படி இருந்தது. பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் டேக்ஸ் டு bring out that kind of vision onto the theater. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம்தான். ஆனால் அதுக்கப்புறம் ரவிவர்மன் சாரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ தட் இஸ் அ ஸ்டோரி தட் ஐ தாட் ஐ கேன் ஷேர். நீங்கள் கேட்கும்போது அப்போலேருந்து நான் யோசிச்சிருக்கேன் என்ன தான் சொல்லலாம், ரிவீல் பண்ணாமல், ரொம்பவுமே கதை பற்றி பேசாமல். ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் comment, please come to theaters on April 10th and watch our film.
ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். விக்கி சாரோட ட்ரீமை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நயன் மேம், ஐ ஹாவ் டு மென்ஷன் ஹர். நம்ம எல்லாரும் அவங்கள ஒரு பாஸ் லேடி, ஒரு லைக் குவீன் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் த்ரூ திஸ் ஃபில்ம் ஐவ் சீன் அனதர் சைட் டு ஹர். ரொம்ப ஒரு ஃபன், குவர்க்கி, ரொம்ப வார்மான ஒரு சைட். அண்ட் இட்ஸ் லைக் த பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் gentleness and but the same time intelligence. So adu enak therinju as every young girl we all look up to her, and produced by Nayanthara nu solumbodhu oru special happiness varudhu, ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த yes, பேரு lots of கேட்கும்போது, love to her yeah. as well. She's something. Okay, thank you once Thank again, you. Gauri. Lovely to see you here. Thank and you. we're looking forward for the movie as well. நீங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல பாக்கும்போது எங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு போல்டான ஒரு பர்சன் அப்படினா. Wow, and we were happy to see you in the trailer as well. So looking forward for the movie. Thank you so much.